இராஜகிருஹ நகரத்தில் சுனிதா என்ற துப்புரவு பணியாளர் வாழ்ந்து வந்தார். தெருக்களில் குப்பைகளை அகற்றும் வேலைதான் அவருடைய வாழ்வாதாரம். சமூகத்தில் அந்த வேலை இழிவாக கருதப்பட்டது. ஒரு அதிகாலை நேரத்தில் உயர்வெய்திய புத்தர் தமது பிக்குகள் சூழ இராஜகிருஹ நகருக்குள் தானம் பெறுவதற்காக அமைதியாக வந்தார். குப்பைகளை சுமந்து கொண்டிருந்த சுனிதா தூரத்தில் புத்தரும் பிக்குகளும் வருவதைக் கண்டார். அவரது மனம் வியப்பு, மகிழ்ச்சி, பக்தி மற்றும் அச்சத்தால் நிரம்பியது. மறைந்து கொள்ள இடம் எதுவும் இல்லாததால் தன் சுமையை ஓரமாக வைத்துவிட்டு சுவரோடு ஒட்டி நின்று கைகூப்பி புத்தரை வணங்கினார் சுனிதா. அப்போது புத்தர் சுனிதாவின் அருகில் வந்து மென்மையான குரலில் கேட்டார், சுனிதா, இந்த துன்பமான வாழ்க்கை உமக்கெதற்கு? சங்கத்தில் இணைந்து நல்ல வாழ்வை ஏற்க முடியாதா? அந்த வார்த்தைகளை கேட்ட சுனிதா பேரானந்தத்தில் மூழ்கினார். கண்களில் கண்ணீர் மல்க அவர் கூறினார், உயர் வெய்தியவரே, என்னையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். புத்தர் கருணையுடன் கூறினார், வாரும் பிக்குவே. அந்த ஒரு வார்த்தை சுனிதாவின் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றியது. விஹாரத்திற்கு அழைத்துச் சென்ற புத்தர் தம்மத்தையும் நன்னெறியையும் அவருக்கு போதித்தார். ஒழுக்கமும் கட்டுப்பாடும் மனிதனை உண்மையில் உயர்த்துகின்றன என்று கூறினார். சேற்றில் இருந்து அழகான தாமரை மலர்வது போல தாழ்வாக கருதப்படுபவர்களிடமும் உயர்ந்த ஞானமும் தூய்மையும் மலர முடியும். மனிதனின் உயர்வை தீர்மானிப்பது அவனது பிறப்பு அல்ல, அவனது பண்பும் அறிவும் தான். இதுவே புத்தரின் கருணை நிறைந்த போதனை.